இந்த ஆண்டிலே இவர்களுக்கு துவக்கத்திலேயே ஒரு பொன்னான வாய்ப்பு ஒன்று இருக்கு. 7.5 சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல ராசி மேல ஜனனத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஜென்மச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல போன தடவை நிறைய விரயங்கள் பண்ணிட்டோம். இப்ப ஜென்மத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பாரா? பொருளாதாரம் எப்படி இருக்கும்? தொழில் எப்படி இருக்கும்? குடும்பம் எப்படி இருக்கும்? படிப்பு எப்படி இருக்கும்? பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஜீவனம் எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல இருப்போமா இருக்க மாட்டோமா? இப்படி எண்ணற்ற மனக்குழப்பங்கள் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல போய் வலுவா உட்கார்றாரு. இது ஜோதிடப்படி கெஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல யோகம் அவர்களுக்கு கிடைக்குது. ராசிக்கு 4லே குரு. அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் கதிரவனை கண்ட பணி போல விலகுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படுவார் அப்படின்னு மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவானுடைய பலத்தை சொல்றாங்க.